இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா போனன் அவர்கள். நாள் நவம்பர் 7. நம் ஜீவியமே உலகத்திற்கு வெளிச்சமாக வேண்டும். ஒரு சமயம் ஆண்டவர் தன்னை பற்றி கூறும்போது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என கூறினார். யோவான் 9:5. ஆனால் இயேசு இவ்வுலகத்தை விட்டு சென்ற பின்பு உலகத்திற்கு வெளிச்சமாக நம்மையே நியமனம் செய்தார். மத்தேயு 5:14. இதுவே எந்த உத்தம கிறிஸ்தவனுக்கும் உரிய மிகப்பெரிய பொறுப்பு ஆகும். இயேசு வெளிப்படுத்தின ஒளியானது சில உபதேசங்களோ அல்லது போதனைகளோ அல்ல. அது புதிய உடன்படிக்கை சத்தியம் கூட அல்ல. தன்னுடைய ஜீவியத்தையே ஒளியாக பிரகாசித்தார். இயேசுவினுடைய ஜீவியத்திலிருந்துதான் தெய்வ சுபாவங்கள் நமக்கு ஒளியாக வீசியது. நாங்கள் வெளிச்சம் பெற்றிருக்கிறோம் என கூறி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பாவத்தின் மேல் பெற்றிடும் ஜெயத்தையும் இன்னும் இதுபோன்ற சத்தியங்களையே நாம் பெற்ற வெளிச்சமாக கூறிக்கொள்ளுகிறோம். ஆனால் அது அல்ல. இயேசுவின் ஜீவியத்தையே நாம் வெளிச்சமாக பிரகாசித்திட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் 2 முறை தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என எழுதப்பட்டு இருக்கிறது. ஆம், முதலாக நமக்கு தேவனை பற்றி இயேசுவே வெளிப்படுத்தினார். யோவான் 1:18. இயேசு தன் கரங்களை ஒரு குஷ்டரோகியின் தோளோடு வைத்து அணைத்துக் கொண்ட போது தேவன் எப்படிப்பட்டவர் என்று வெளிப்படுத்தினார். அவர் காசுக்காரர்களை ஆலயத்திலிருந்து துரத்திய போதும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தினார். இவ்வாறாக என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றே இயேசு தம் சீசர்களிடம் திட்டமாக கூறினார். அந்த இயேசுவோ இப்பொழுது பரலோகத்திற்கு சென்று விட்டார். பிதாவை இயேசுவிடத்தில் சீசர்கள் கண்டதைப் போலவே நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருப்பதையும் நம் சபையில் தேவன் இருப்பதையும் இன்றும் ஜனங்கள் காண முடியும். 1 யோவான் 4:12. சபையில் நம்மை கவனித்து பார்ப்பவர்கள் கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை நம் மூலம் அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். இவ்வாறு நம் ஜீவியத்தின் மூலமாய் இயேசுவின் ஜீவனை நாம் வெளிச்சமாக பிரதிபலிக்க தவறி இருந்தால் நம்முடைய பிரதான அழைப்பிலிருந்தே தவறி விட்டோம். ஜெபிப்போமா. எங்கள் பரம தகப்பனே, வெறும் உபதேசம் அல்ல, இயேசுவைப் போலவே எங்கள் ஜீவியம் பிறர் காணக்கூடிய ஒளியாக மாறிட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.